இங்க பாண்டி வானதி சேர்ந்து மெடிக்கல் ஷாப்பை பார்த்துட்டு அட்வான்ஸ் வாடகை என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வருவாங்க. அதே நேரம் பாண்டியும் பாத்தீங்கன்னா வீட்டுல பணத்தை பத்தி எதுவும் கேட்காத நம்ம வெளியே அரேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. இங்க சேரன் பாத்தீங்கன்னா கார்த்திகா வெளியில பார்த்துட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சது மட்டும் இல்லாம ஹஸ்பண்ட் எங்க இருக்காங்கன்னு கேட்க இன்னும் வெளிநாட்டுல தான் மாமா இருக்காங்க அப்படின்ட்டு சோகமா சொல்லுவாங்க. இப்படி அவங்க பேசுறத பார்த்தா அவங்க ஹஸ்பண்டுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ என்ன ஏதோ தெரியல. இருந்தாலும் ஒரு பழைய மாதிரி இல்லாம ரொம்ப சோகமா இருக்கையும் சேரன் பாத்தீங்கன்னா உடம்பு ஏதாவது சரியில்லையான்னு கேட்க அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகா பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போயிருவாங்க. இங்க வானதி பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு மெடிக்கல் ஷாப் பார்த்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிட்டு எனக்கு 1,00,000 ரூபாய் பணம் வேணும், எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கொடுப்பா, பாண்டி கேட்க வேண்டாம் தான் சொன்னா, எப்படி எனக்கு கல்யாணத்துக்கு முறையா செய்ய வேண்டியது செய்வீங்கல்ல, அதுக்கு எனக்கு பணமா கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவங்க அப்பா பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒரு நகை தான் இருக்கு, வேணா அதை அடமானம் வச்சு நான் உனக்கு பணம் ஏற்பாடு பண்ணி தரேன், ஆனா திருப்புற வேலை என்னவோ உன்னோட வேலைன்னு சொல்ல அதெல்லாம் முடியாது, என்னால நகையெல்லாம் திருப்ப முடியாது, ஒண்ணு என் கையில பணத்தை கொடுங்க இல்ல இது யாருக்கிட்ட அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு வானதியும் பாத்தீங்கன்னா போயிருவாங்க. அதுல எங்க சேருன்னு பாத்தீங்கன்னா நிலா கிட்ட அவங்க அப்பா கால் பண்ண விஷயத்த சொல்லி ரிசப்ஷனுக்கு ஒத்துக்க சொல்லுவாங்க. நிலாவும் பாத்தீங்கன்னா அவங்க கௌரவத்துக்காக ரிசப்ஷன் பண்றாங்கன்னா அது மட்டும் இல்லாம எங்க உங்களை எல்லாரையுமே கூட்டு வச்சு அசிங்கப்படுத்திடுவாங்களோன்னு பயமா இருக்குன்னு சொல்லியும் பாத்தீங்கன்னா அப்படிலாம் ஒண்ணு நடக்காதுமா, நீ ரிசப்ஷனுக்கு ஒத்துக்கன்னு சொல்ல உடனே நம்ம நிலாவும் பாத்தீங்கன்னா ஓகே நானும் ஒத்துக்குவாங்க.